பொது அறிவு. பகுதி 2. சமூக அறிவியல் ஒலி புத்தகம். அத்தியாயம் 3. அரசியல் பாடம் 1. அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. அறிமுகம். ஒரு அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனம் அரசு ஆகும். இது அரசியல் மற்றும் நிர்வாக குழுக்களைச் சார்ந்த பல உறுப்பினர்களை உள்ளடக்கியதாகும். மக்களுக்கான பொதுநலன் சார்ந்த அரசின் கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்குமான கருவியாக இது திகழ்கிறது. அரசு ஓர் மாநிலத்தின் விருப்பத்தை உணர்ந்து அதனை வெளிப்படுத்தும் விதமாக திட்டங்களை அமைக்கிறது. இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற, நிர்வாக மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை அரசு செயல்படுத்துகிறது. அரசாங்கத்தின் உறுப்புகளாக சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை அமைந்துள்ளன. இவ்வுறுப்புகள் அரசின் செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்றன. ஒரு அரசின் நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் குறிக்கிறது. அரசு என்பது பொதுமக்கள் சார்ந்த பெரு நிறுவனங்கள் மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்கள் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படைத்த ஓர் அமைப்பாகும். உலகின் பல நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வந்தாலும் இன்றைய உலகம் மக்களாட்சியையே பெரிதும் விரும்புகிறது. உலகளவில் அரசாங்க அமைப்புகள் எவ்வாறு வளர்ச்சியடைந்து இருக்கிறது என்பது பற்றி இப்பாடத்தின் மூலம் கற்றறிவோம். அரசாங்க அமைப்புகள். அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதைப் பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருக்கின்றன. அவை உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி மற்றும் குடியரசு. உயர்குடியாட்சி அரிஸ்டாக்ரசி. உயர்குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு: இங்கிலாந்து, ஸ்பெயின். முடியாட்சி மொனார்கி. ஒரு நபர், வழக்கமாக அரசர், ஆல் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி, அரசியலமைப்பு முடியாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு: பூடான், ஓமன், கத்தார். தனிநபர் ஆட்சி ஆட்டோகிரசி. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சி ஆகும். எடுத்துக்காட்டு: வட கொரியா, சவுதி அரேபியா. சிறு குழு ஆட்சி ஒலிகார்கி. மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு: முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா. மதகுருமார்களின் ஆட்சி தியோக்ரசி. மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ கடவுளின் பெயரால் மதகுருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கமே மதகுருமார்களின் ஆட்சி. எடுத்துக்காட்டு: வாட்டிகன். மக்களாட்சி டெமோக்ரசி. ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு: இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். குடியரசு ரிப்பப்ளிக். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். எடுத்துக்காட்டு: இந்தியா, ஆஸ்திரேலியா. அரசியலமைப்பின் வகைகள். ஒற்றை ஆட்சி முறை. ஒற்றை ஆட்சி முறை என்பது இறையாண்மை மிக்க ஓர் அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வதாகும். மத்திய அரசு அதிகாரம் மிக்கதாகும். நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்தும். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் இலங்கை ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும்.
அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்தும் இயக்கு, ஆட்சிசை, வழிநடத்து, ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்தும் பெறப்பட்டது. ஒற்றையாட்சி முறையில் அனைத்து அதிகாரங்களும் ஒரே இடத்தில் மையப்படுத்தப்படுகின்றன. ஆனால் கூட்டாட்சி அரசு முறையில் அதிகாரமானது மத்திய அரசு மிகவும் பழமையான அரசாங்கம் எது? ஐக்கிய பேரரசு காணப்பட்ட முடியாட்சி அமைப்பே மிகவும் பழமையான அரசாங்கம் ஆகும். முடியாட்சியில் அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவராவார். ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி ஆகும். அதாவது அரசின் தலைமையாகவே இருந்தாலும் சட்டமியற்றும் வல்லமை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது மற்றும் அதன் அமைப்புப் பிரிவுகளுக்குள்ளும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஒற்றையாட்சி முறை அரசியலமைப்பிலும் அதிகாரப் பரவலாக்கம் இருக்கக்கூடும். ஆனாலும் அதனை கூட்டாட்சி முறை எனக் கொள்ளலாகாது. ஒற்றை ஆட்சி முறையின் நிறைகள் சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது. அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையில் மோதல்கள் இருப்பதில்லை. ஒற்றை ஆட்சி முறை உடனடியாக முடிவெடுத்து துரிதமாக செயல்படுகிறது. ஒற்றை ஆட்சி குறைந்த செலவுடையது. அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ள இயலும். ஒற்றுமை, சீரான சட்டம், கொள்கை மற்றும் நிர்வாகத்தினை உள்ளடக்கியது. ஒற்றை ஆட்சி முறையின் குறைகள் மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமற்றது. மத்திய அரசு பலதரப்பட்ட பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் நிர்வாக தாமதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. மத்திய அரசு உள்ளூர் பிரச்சினைகள் சார்ந்தும் உள்ளூர் மக்கள் நலனிலும் உள்ளூர் முயற்சிகளிலும் அக்கறை காட்டாது. அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்படுவதால் மத்திய அரசின் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கவும் கூடும். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் ஒற்றை ஆட்சி முறையின் அம்சங்கள். பலமான மத்திய அரசு. மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை. ஒற்றை அரசமைப்பு. அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை. மாநிலங்களின் சமமற்ற பிரதிநிதித்துவம். அவசரகால ஏற்பாடுகள். ஒற்றை குடியுரிமை. ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை. ஆளுநர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல். கூட்டாட்சி முறை. தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையில் இருக்கும் உறவின் அடிப்படையிலேயே ஒற்றை ஆட்சி முறை என்றும் கூட்டாட்சி முறை என்றும் அரசு வகைப்படுத்தப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களைப் பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது கூட்டாட்சி முறை ஆட்சியாகும். ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் கூட்டாட்சி முறையை கொண்டவை. கூட்டாட்சி முறையில் தேசிய அரசை மைய அரசு அல்லது மத்திய அரசு என்றும் பிராந்திய அரசை மாநில அரசு அல்லது மாகாண அரசு என்றும் அழைக்கின்றனர். கூட்டாட்சி முறையின் நிறைகள். உள்ளூர் சுய ஆட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையே சமரசம் ஏற்படுத்துதல். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகாரப் பகிர்வு நிர்வாகத் திறன்கள் மேம்பட வழிவகுக்கிறது. மிகப்பெரிய நாடுகள் தோன்றுவதற்கு வழி செய்கிறது. அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுவதால் மத்திய அரசின் சர்வதிகாரப் போக்கை தடுக்கிறது. மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமானது. பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களுக்கு நன்மை அளிக்கிறது. கூட்டாட்சி முறையின் குறைகள். ஒற்றையாட்சி முறையோடு ஒப்பிடும்போது கூட்டாட்சி முறை பலவீனமானது. கூட்டாட்சி முறை அதிக செலவினம் கொண்டது. பிராந்திய போக்குகள்தான் பொதுவாக காணப்படும். நிர்வாக சமநிலையில் குறைபாடுகள். தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல். அதிகாரப் பகிர்வில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடு உருவாகிறது. இரட்டை குடியுரிமை. மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க இயலாது திடமான அரசியலமைப்பு.
வெளியுறவுக் கொள்கைகளில் சில நேரங்களில் மாநில அரசுகள் தடைகளை ஏற்படுத்துகின்றன. ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள். ஒற்றையாட்சி முறை ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள். பெரும்பாலும் ஒரே குடியுரிமை. துணைக்குழுக்கள் தன்னிச்சையாகச் செயல்பட இயலாது. அதிகாரப் பகிர்வு இல்லை. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். கூட்டாட்சி முறை. இரண்டு நிலையில் அரசாங்கம். இரட்டை குடியுரிமை. கூட்டாட்சியின் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை. அதிகாரப் பகிர்வு. அதிகாரப் பரவல். இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்கள். இரட்டை அரசாங்கம். எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அதிகாரப் பகிர்வு. அரசியல் அமைப்பின் உயர் அதிகாரம். நாட்டின் உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்புச் சட்டம் விளங்குகிறது. மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்கள் அதன் விதிகளுக்கு உட்பட்டு அமைதல் வேண்டும். நெகிழும் தன்மையற்ற அரசியல் அமைப்பு. சுதந்திரமான நீதித்துறை. 2 அவை ஆட்சி. நாடாளுமன்ற ஆட்சி முறை. நவீன மக்களாட்சி முறைகளை நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை என இரு வகைகளாகப் பிரிக்கலாம். நிர்வாக மற்றும் சட்டமன்ற அமைப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பின் தன்மையைப் பொறுத்து அரசுகள் இவ்விரு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்றத்தில் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு நிர்வாகத்துறை பொறுப்பேற்கிறது. நாடாளுமன்ற ஆட்சிமுறை அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்க மாதிரி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இவ்வகை ஆட்சிமுறை பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. நாடுகள் நாடாளுமன்றங்களின் பெயர்கள் இஸ்ரேல் கெனசெட், ஜெர்மனி பண்டஸ்டாக், டென்மார்க் போக்டிங், நார்வே ஸ்டார்டிங், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் காங்கிரஸ், ஜப்பான் டயட், பிரிட்டன் பார்லிமெண்ட். நாடாளுமன்ற ஆட்சி முறை நிறைகள். சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைக்கு இடையிலான இணக்கம். பொறுப்பான அரசாங்கம். சர்வாதிகாரத்தை தடுக்கிறது. பரவலான பிரதிநிதித்துவம். குறைகள். நிலையற்ற அரசாங்கம். தொடர்ச்சியற்ற கொள்கைகள். அமைச்சரவையின் சர்வாதிகாரம். அதிகாரங்களை பிரிப்பதில் உள்ள சிக்கல்கள். நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்கள். பெயரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள். பெரும்பான்மை கட்சி ஆட்சி. கூட்டுப் பொறுப்புணர்வு. இரட்டை உறுப்பினர். பிரதம மந்திரியின் தலைமை. அதிபர் மக்களாட்சி முறை. அதிபர் மக்களாட்சி முறை என்பது சட்ட மன்றத்திற்கு பொறுப்பில்லாததாகவும் நாடாளுமன்றம் அற்றதாகவும் நிலைத்த நிர்வாக அற்றதாகவும் நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையதாகவும் இருக்கும். அதிகாரப் பகிர்வு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இவ்வரசு முறை அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ளது. அதிபர் மக்களாட்சியின் அம்சங்கள். அமெரிக்க அதிபர் மாகாணம் மற்றும் அரசின் தலைவராக திகழ்கிறார். அரசின் தலைவர் என்பது ஒரு பெயரளவிற்கான பதவியாகும். அரசாங்கத்தின் தலைவராக நிர்வாக அமைப்புகளுக்கு தலைமை தாங்கி வழிநடத்துகிறார். அமெரிக்க அதிபர் வாக்காளர் மன்றத்தினால் 4 ஆண்டுகளுக்கொருமுறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு கடுமையான அரசியலமைப்புச் சட்டத்திற்கான குற்றச்சாட்டு இருந்தால் மட்டுமே நாடாளுமன்றத்தால் பதவி இறக்கம் செய்ய முடியும். அதிபர் அமைச்சரவையின் உதவியோடு ஆட்சி புரிகிறார் அல்லது அமைச்சரை சார்ந்த கிச்சன் கேபினட் என்று அழைலாசனை. இது தேர்ந்தெடுக்கப்படாத துறை சார்ந்த செயலர்களைக் கொண்ட சிறு ஆலோசனை அமைப்பு ஆகும். அதிபரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்படும் இவர்கள் அதிபருக்கு மட்டுமே எந்த நேரத்திலும் செய்யப்படுவதற்கு இருப்பார்கள். கடமைப்பட்டவர்களாகவும் பதவியிறக்கம் உட்பட்டவர்களாகவும். மகா சபையின் காங்கிரஸ் செயல்பாடுகளுக்கு அதிபரும் அவரது செயலாளர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள்.
மகா சபையில் இவர்கள் உறுப்பினராகவும் இருப்பதில்லை, கூட்டங்களில் கலந்து கொள்வதும் இல்லை. மகா சபையின் கீழவையான பிரதிநிதிகளின் அவையை அதிபரால் கலைக்க இயலாது. அதிகாரங்களை பிரிக்கும் கோட்பாடு அடிப்படையிலேயே அமெரிக்க அதிபர் முறை விளங்குகிறது. அரசின் நிர்வாகத்துறை மற்றும் சட்டமன்ற, நீதித்துறை அதிகாரங்கள் மூன்றும் தனியாக பிரிக்கப்பட்டு சுதந்திரமாக இயங்கும் அமைப்புகளாகும். அதிபர் மக்களாட்சி ஆட்சி முறையின் நிறைகள்: ஜனநாயகமானது. அதிபரின் முறையான கட்டுப்பாடு. முடிவெடுத்தலை மேம்படுத்துதல். மாகாண அரசாங்கம். குறைகள்: சர்வாதிகாரமாக சிதையும் வாய்ப்பு. நிர்வாக மற்றும் சட்டமன்றத்திற்கு இடையிலான இணக்கமற்ற உறவு. சட்டமன்றம் மற்றும் நிர்வாகக் குழுவுக்கு இடையிலான நல்லுறவின்மை. நாடாளுமன்ற மற்றும் அதிபர் மக்களாட்சி இடையிலான வேறுபாடுகள். அதிபர் மக்களாட்சி முறை. குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதிபரே அதிகாரம் படைத்தவர். அதிகார பிரிவினை. சுதந்திரமாகச் செயல்படும் பிரிவுகள். மாகாணத்தின் தலைவர் அதிபர் ஆவார். அரசாங்கத்தின் தலைவரும் அதிபரே. தனிநபர் தலைமை. மகா சபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பை ஏற்க மாட்டார். நாடாளுமன்றாட்சி முறை. பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம மந்திரியாவார். மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. அதிகாரப் பிரிவினை மையப்படுத்தப்படாமல் இருப்பது. தனித்தனியான சார்புடைய செயல்பாடுகளைக் கொண்ட பிரிவுகள். அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் பிரதம அமைச்சர். கூட்டுத் தலைமை. கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள். மக்களாட்சி என்றால் என்ன? மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதியளிக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி ஆகும். இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும், ஓர் அமைப்பை ஏற்படுத்தவும், போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் ஆவர். மக்களாட்சி என்பதன் பொருள்: ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி எனப்படும். இதன் பொருள் நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பதாகும். மேலும் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரிடையாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். வரையறை: ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையிலுள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என தேசப்பிதா மகாத்மா காந்தி குறிப்பிடுகிறார். மக்களாட்சியின் சிறப்புக்கூறுகள்: மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள். 18 வயது நிறைவு பெற்ற அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்குரிமை. அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல். மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி. ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகரரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்தன என்பது பற்றி அறிவது மிக முக்கியமாக இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அலகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைக் காலத்தில் இருந்தது எனும் செய்திகளை சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் கூறுகிறது. பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர்களின் காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த குடவோலை முறை இருந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை ஆகிய மதிப்பீடுகள் மக்களாட்சியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. மக்களாட்சியின் வகைகள். மக்களாட்சி இரு வகைப்படும். அவை: நேரடி மக்களாட்சி,
மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. மக்களாட்சி வகைகள் என்பது மக்கள் சமமாக பங்கேற்க அனுமதியளிக்கும் சமூக அமைப்பு, அரசாங்க வகைகளை குறிக்கிறது. நேரடி மக்களாட்சி பொது விவகாரங்களில் மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை நேரடி மக்களாட்சி என்கிறோம். பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி, பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையே மறைமுக மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. மக்களாட்சியின் நிறைகுறைகள். நிறைகள்: பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம். சமத்துவமும் சகோதரத்துவமும். மக்களிடையே பொறுப்புணர்ச்சி. தல சுய ஆட்சி. அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும். மக்கள் இறையாண்மை. சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு. குறைகள்: மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி. வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு. சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறது. முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம். 1.6 இந்தியாவில் மக்களாட்சி. இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையைக் கொண்டுள்ள நாடாகும். இந்தியாவின் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது. கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவிலுள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் இரு முக்கிய கூறுகளாக விளங்குகின்றன. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவாகும். இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் 5 முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் இயங்குகிறது. அவை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு. 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள். சாதி, சமயம், இனம், பால், கல்வித்தகுதி என எவ்வித பாரபட்சமும் இன்றி சமமான வாக்குரிமையை பெற்றுள்ளனர். 1.7 இந்தியாவில் தேர்தல்கள். இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையைப் பெற்றுள்ள நாடு. இங்கே நடுவண் அரசு, நாடாளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய நிலைகளில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் பொதுத் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசின் தலைவரான குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுத் தேர்தல்கள் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்கிறார். நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். மேலும் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த 12 பேரை மாநிலங்கள் அவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தல் 1951 ஆண்டு அக்டோபர் 25 நாள் முதல் 1952 ஆண்டு பிப்ரவரி 21 நாள் வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. மொத்தம் இருந்த 489 இடங்களில் இந்தியாவில் தேர்தல்கள் 364 இடங்களில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைத்தது. இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். தற்கால உலகில் மக்களாட்சி அரசாங்கம் தழைத்தோங்கி
அரசாங்கத்தின் மேலாதிக்கம் செலுத்தும் வடிவமாக இருக்கிறது. மக்களாட்சியானது இதுவரை கடுமையான சவாலையோ அல்லது போட்டியையோ எதிர்கொள்ளவில்லை. கடந்த 100 ஆண்டுகளில் உலகெங்கிலும் மக்களாட்சி விரிவடைந்து வளர்ந்து வருகிறது. இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பின்வருமாறு காணலாம். கல்வியறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி, வகுப்பு, சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை. மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள்: ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியின் பலன்களை கிடைக்கச் செய்ய அதிகாரம் அளித்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தையும் பொதுச் சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருத்தல். மக்களாட்சி முறையை பீடித்திருக்கும் சமூக தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் ஒழித்தல். மக்களின் கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமைமிக்க ஊடகங்களின் தேவையை உணர்தல். பொதுமக்களின் கருத்து வலுவாக இருத்தல். மக்களிடையே சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கமும் நிலவுதல். அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடம் ஏற்படுத்துதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை கண்காணித்தல். வலுவான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி இருத்தல். சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவருக்கும் மதிப்பளித்தல் போன்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகளை மக்கள் மனதில் கொண்டு செயல்படும் போது மக்களாட்சி மேலும் துடிப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். மக்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவை மக்களாட்சியின் தலையாய கொள்கைகளுடன் பொருத்திச் செயல்பட வேண்டும். எனவே, மக்களாட்சியின் இலக்குகளை நடைமுறைப்படுத்த மக்களே தங்களை முன்மாதிரியாக பங்கெடுத்துக் கொள்ளவும், கடமையுணர்வோடு செயல்படவும், தங்களுக்குள் பொறுப்புணர்வை உருவாக்கவும், தமக்களிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். இந்திய மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவு. இந்திய நாடு, இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளுக்கு உட்பட்டு மத்திய, மாநில அரசுகளுக்கிடையே அதிரங்களை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களின் கூட்டமைப்பு ஆகும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் அனைத்து விவகாரங்களிலும் முடிவெடுப்பது மத்திய அரசே ஆகும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு என்பது சட்டமன்ற உறவுகள் பிரிவுகள் 245 முதல் 255 வரை. நிர்வாக உறவுகள் பிரிவுகள் 256 முதல் 263 வரை. நிதி உறவுகள் பிரிவுகள் 268 முதல் 294 வரை. மத்திய மாநில அரசுகள் சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் படைத்தவை. ஆனாலும் அதிகாரங்கள் வேறுபடுகின்றன. சில குறிப்பிட்ட துறைகளுக்கு சட்டமியற்றும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் உள்ளது. இத்துறைகள் மத்திய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. சில துறைகளுக்கு சட்டமியற்றும் அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு உள்ளது. அத்துறைகளுக்கான சட்டங்களை அந்தந்த மாநில அரசுகளே இயற்றிக்கொள்ளும். இவை மாநில பட்டியல் எனப்படுகிறது. சில துறைகளுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளன. இவை பொதுப்பட்டியல் எனப்படுகிறது. மத்திய பட்டியல். மத்திய பட்டியலில் 100 துறைகள் உள்ளடங்கியுள்ளது. வெளியுறவுத் துறைகள், பாதுகாப்பு, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி, மாநிலங்களுக்கிடையிலான வியாபாரம் மற்றும் வணிகம். மாநில பட்டியல். மாநில பட்டியல் 61 துறைகளைக் கொண்டுள்ளது. மாநிலத்தின் பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், விவசாயம் போன்றவை. பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் 52 துறைகளாக உள்ளன. குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள்,
புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியன. மொத்த தேசிய மகிழ்ச்சி gross national happiness GNH. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது தற்போது வளர்ந்து வரும் ஓர் தத்துவமாகும். இது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடு ஆகும். பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள இக்கருத்து ஜூலை 18, 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கியே வாஞ்சிக் அவர்களால் 1970 உருவாக்கப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு, பண்பாடு மற்றும் நல்ல ஆட்சி ஆகியவற்றை மையக் கருத்தாக கொண்டுள்ளது. இயற்கை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளுக்கிடையே இசைவை வலியுறுத்தும் வகையில் மக்களிடையே கூட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அரசின் இலக்காக இருக்க வேண்டும். பிற செய்திகள். பொது 1500 ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு ரிப்பப்ளிக் எனும் சொல் வடிவமைக்கப்பட்டது. இச்சொல் ரேஸ் புப்ளிகா எனும் லத்தீன் மொழிச் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. எனவே ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950 இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. மக்களாட்சி டெமோக்ரசி எனும் சொல் டேமோஸ் மற்றும் கிரேஷியா எனும் இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமாஸ் என்றால் மக்கள், கிரசி என்றால் அதிகாரம், பவர் ஆஃப் த பீப்புள் என்று பொருள்படும். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேனல் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சிக்கு வரையறை கூறினார். 1912 முதல் 13 வரை ஆண்டு புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் எனும் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர்கள் வடிவமைத்தனர். இக்கட்டிடத்தை 1921ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1927 முடித்தனர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகள், ராஜ்யசபா மேல் அவை மாநிலங்களவை, லோக்சபா கீழ் அவை மக்களவை. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். பொது தேர்தல்கள் 1920 இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொதுத் தேர்தல் ஆகும். மீள்பார்வை. அரசாங்கம் என்பது ஓர் சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பாகும். ஒரு அரசன் அல்லது அரசியால் நடத்தப்படும் ஆட்சி முடியாட்சி. சட்டமன்றம், நிர்வாக நீதித்துறை போன்றவை அரசின் உறுப்பு அமைப்பாகும். ஒற்றை ஆட்சி முறை, கூட்டாட்சி ஆட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் அதிபர் ஆட்சிமுறை போன்றவை முக்கிய அரசாங்க அமைப்புகளாகும். இந்தியாவில் நாடாளுமன்ற ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முடிவெடுத்தல் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் செயல்முறையே ஆட்சி எனப்படுகிறது. மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம அளவில் பங்கேற்க வகை செய்யும் சமூக அமைப்புகள் அல்லது அரசுகளை மக்களாட்சியின் வகைகள் எனலாம். பொது விவகாரங்களில் மக்கள் தமது விருப்பங்களை நேரடியாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அரசு அமைப்பே நேரடி மக்களாட்சி எனப்படும். இந்தியாவில் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை உண்டு. வீட்டு புத்தகங்களை வாங்கிட 9442522432 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணவும்.